Today we are going to see present continuous tense, which is the topic now. இப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதான் இன் டே 2 ஆஃப் ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ் கோர்ஸ். ஸோ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிக்சர் வித் த ஆன்சர். இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, வாட் இஸ் ஹீ டூயிங்? ஸோ ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் அந்த ஹீ இஸ் ஹீன்னு இருக்கிறத ஹீ இஸ் அப்படின்னு நம்ம இங்கே எழுதிட வேண்டியதான். ஹீ இஸ் ஸ்பீக்கிங் இன் த ஃபோன், அவ்வளோதான். So next we'll go to the next picture. What is she doing? Just try பண்ணுங்க. Yeah, she is singing. நம்ம she is singing போட்டாலே போதும், ஒரு ஆட் ஆனுக்கு she is singing a song, ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிறா, சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஒரு 2 ஆர்டிக்கல் இருக்கு. இங்கே தேன் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ஏ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அது தெரிஞ்சா எப்படின்னு சொல்லுங்க. தே ஃபோன் ஏன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ஏன் ஏ சாங்னு யூஸ் பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் கமெண்ட் இட் இன் த செக்ஷன். Yeah, we'll go to the next. What are they doing? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? Again easy, subject, verb, they are reading newspaper. That's it. So coming to this, இப்போ இது WH கொஸ்டின் கிடையாது, verbal question, yes or no question. ஒன்று நீங்கள் எஸ் இல்லை நோன்னு தான் பதில் சொல்ல முடியும். இஸ் அ பாய் ரீடிங் புக்? ஸோ எஸ், அவர் புக் தான் ரீட் பண்ணிட்டு இருக்காரு. எஸ் அப்படின்னு சப்ஜெக்டை போடுங்க, அடுத்து பி வேர்பை போடுங்க, அடுத்து மிச்ச மெயின் வேர்ப்ஸ் எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். த பாய் எஸ், த பாய் இஸ் ரீடிங் புக், இல்லை ரீடிங் அ புக், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறது. ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஏன் நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த கோர்ஸில் ஃபர்ஸ்ட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் எது பேசினாலும் சரி, எது நீங்கள் எழுதினாலும் சரி, அதிகப்படியாக இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்கும். நிறைய யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் பேசும்போது. ஐ, தே, ஹி, எல்லாத்துக்கும் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சம்திங் இஸ் ஹேப்பனிங் நவ், இப்போ நடந்துட்டு இருக்கிறது, இல்லை ஏதோ ஒரு டெம்பரரியாக ஷார்ட் டேர்மாக நடக்கிறது, இல்லை இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்த, நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அதுக்கான விஷயத்தில். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்டில் ஒரு 7 ப்ரொனவுன் இருக்குங்க. இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா இது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும், இல்லைன்னா நீங்கள் எழுதவே முடியாது. ஸோ ஒன்று சப்ஜெக்டு, அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம பேசிக்காக இந்த 7 எடுத்துருக்கோம். நிறைய இருக்குது, சப்ஜெக்ட்டுன்னு லிஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் லிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் நம்ம இந்த எல்லாத்தையுமே இந்த 7 கீழே கொண்டு வந்துடுறோம். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட். இதை ஷார்ட்டாக அவியுதே, இட்லி அவியுதே, அவியுதே, ஹி, ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ஜெக்ட் ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி, இதை ஜெரண்டுன்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். சப்ஜெக்ட் ஐயா, ஆம், ஐக்கு ஆம், verb ப்ளஸ் ஐஎன்ஜி, ரீடிங், ஷீ இஸ் சிங்கிங், தே ஆர் பிளேயிங். ஸோ இன்னும் ஆட் ஆன் டு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டிவ் நம்ம சேர்த்துக்கிறோம், ஃபுட்பால் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக நீங்கள் உங்களுக்கு இது தெரியணுங்க. இந்த டேப்லோ காலத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்ன, செகண்ட் பர்சன்னா ஐ. ஸோ அப்போ ஐக்கு ஆம் வரும், சிங்குலர். இப்போ நான்னா நாங்கள், நிறைய பேர்னா வீக்கு ஆர் வரும். செகண்ட் பர்சன் யூ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ்காரனுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவன் வந்து சிங்குலர்னாலும் யூ தான், ப்ளூரல்னாலும் யூ தான், இல்லை அவனுக்கு நிறைய மரியாதை இருக்குன்னு நினச்சிக்கோங்க. பிகாஸ் நீக்கு யூ, நீங்களுக்கும் யூ தான். ஸோ நீங்கள் வந்து நீக்கு யூ, நீங்கள் யுவர்லாம் கிடையாது, ரெண்டுக்குமே யூ தான். ஸோ யூ ஆர் ரைட்டிங். நான் இப்போ ஒரே ஒரு ஆள், இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, யூ ஆர் வாட்சிங் த வீடியோன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் வாட்ச் பண்ணுறாங்க, ஆனால் ஆறுங்கிறது ப்ளூரல், ஆனால் நம்ம சிங்குலருக்கும் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். எப்போவுமே இந்த ஐயும் யூவும் வந்து நிறைய இடத்துல எக்ஸப்ஷனலாகவே இருக்கும். அது வரக்கூடிய கோர்ஸில் நம்ம பார்க்கலாம். தேர்ட் பர்சனில் ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ், அதில் ப்ளூரல் தே ஆர், இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ இவங்களை பாருங்கள், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் ஈட்டிங் த லஞ்ச். அவங்க லஞ்ச் சாப்பிட்றாங்க, ஏன்னா மதியம் சோறு, ஸோ அதனால் நம்ம லஞ்சுன்னு எடுத்துப்போமே. ஷீ இஸ் ஈட்டிங் த லஞ்ச். இப்போ இதுதான் டைம் லைனுங்க. இதுதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பாஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்னு எடுத்துக்கோங்க, ப்ரெசண்ட்டு லஞ்சுன்னு எடுத்துக்கோங்க, ஃப்யூச்சர் டின்னர்னு எடுத்துக்கோங்க. அப்போ இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு விஷயம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ கரண்ட்டில் நடந்துட்டும் இருக்குது, இன்னும் கண்டினியூஸாக நடந்துட்டும் இருக்கும். எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்டு முடிக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. 5 நிமிஷத்தில் இருக்கலாம், 10 நிமிஷத்தில் இருக்கலாம். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் ஷி ஹாஸ் பீன் ஈட்டிங் த லஞ்ச்
2 மணி நேரம் சாப்பிட்றா, 2 மணி நேரம் நம்ம சாப்பிட போகிறதில்ல. ஸோ ஒரு விஷயம் நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஷி ஹஸ் பீன் ஈட்டிங், இல்லை ஷி ஹஸ் பின் வெயிட்டிங் ஃபார் ஹிம். அவனுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறா. இந்த டே தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது வந்து ஷி இஸ் ஈட்டிங் த லஞ்ச், அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். சரிங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். இதான் டைம்லைன். இந்த டைம்லைன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ ஃபைனலி இங்கே நிறைய நீங்கள் இதை பாஸ் பண்ணி எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாருங்கள். ஐ எம் ஈட்டிங் ரைஸ், நான் சாதம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஷீ இஸ் ரீடிங் அ புக், அவள் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறாள். ஸோ இந்த மாதிரி வந்து இது தமிழில் இருக்கும். ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளாஸில் நம்ம 4 டாஸ்க் பார்க்க போகிறோம். அந்த 4 டாஸ்க்கையும் நீங்கள் எழுதணும். சரிங்களா? ஒன் பை ஒன் ஐல் ஜூம் இட், ஐல் ஷோ யூ. இந்த ஒவ்வொரு டாஸ்க்கை நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இட் வில் பி அ ஹெல்ப்ஃபுல் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது கொஸ்டின், ஆர் யூ ஸ்டடியிங் நவ்? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். எஸ் ஐ ஆம் ஸ்டடியிங் சொல்லலாம். இல்லை நோ ஐ எம் நாட் ஸ்டடியிங். எஸ் ஐ எம் ஸ்டடியிங் இங்கிலீஷ். எஸ் ஐ எம் ஸ்டடியிங் ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ் கோர்ஸ். இஸ் ஷீ சிங்கிங்? நீங்கள் 2 ஆன்சர் எழுதலாம். எஸ் ஷீ இஸ் சிங்கிங், நோ ஷீ இஸ் நாட் சிங்கிங். ஆர் தே கம்மிங்? they are coming, yes they are coming. is he eating lunch? ஸோ இதை நீங்கள் எழுதுங்க. are we learning english? இதை நீங்கள் எழுதுங்க. இன்னும் ஆட் ஆன் டு இன்னொரு 2 சென்டென்ஸ் எழுத முடியுதான்னு பாருங்கள். ஸோ த டாஸ்க் 2, ஓகே, இதை நீங்கள் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாஸ்க் 2 இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை அகைன் எடுத்துகிட்டு இதை இப்போ பாருங்கள். நம்ம வேர்புக்கும் ஐஎன்ஜி ஃபார்மும் எழுதிட்டோம். இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். 10 sentences ஃப்ரேம் பண்ணி 2 சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுங்க. இப்போ he is eating breakfast, the breakfast is prepared by his mother. இந்த மாதிரி சொல்லுங்க. he is playing football and he is a state level player. he is a state player. இந்த மாதிரி ஆட் ஆன் பண்ணுங்க. சென்டென்சஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போங்க. தப்பாக எழுதுறத பற்றி கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், கேபிட்டல் லெட்டர்ஸையும் பங்க்சுவேஷனையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போனாலும். சரிங்களா? எஸ். நவ் ஐ வில் கோ வித் டாஸ்க் 3. டாஸ்க் 3ல சென்டென்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? ஷீ சிங்ஸ் அ சாங். இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். இப்போ இதில் சப்ஜெக்டையும் வேர்பையும் எடுத்துக்கிறோம். ஷீ இஸ் சிங்கிங் அ சாங். தே பிளே கிரிக்கெட், தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட். ஐ ரெட் அ புக், ஐ ஆம் ரீடிங் அ புக். இல்லை ஐ ரீட் அ புக், ஐ ஆம் ரீடிங் அ புக். he writes homework, he is writing homework. இப்போ இதுக்கு முந்தின சென்டென்ஸில் ஐ ரெட் அ புக் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரெட் அப்படின்னா ரீடு தானே இருக்குது. ரெட்டுன்னு ஏன் சொன்னேன்னா ரீடோட பாஸ்ட் டென்ஸ் ரெட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும். ஸோ நீங்கள் ஐ ரீட் அ புக், ஐ ஆம் ரீடிங் அ புக் இப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ இந்த 10 சென்டென்சஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். ஷீ இஸ் ரைட்டிங், ஹீ இஸ் பிளேயிங் ஃபுட்பால். இந்த மாதிரி யூ ட்ரை டு ட்ரான்ஸ்ஃபார்ம் தி சென்டென்சஸ். சப்ஜெக்டையும் வேர்பையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி வில் எண்ட் அப் வித் திஸ் டாஸ்க் 4. இப்போ இது ஒரு பெரிய டாஸ்க். சரிங்களா? அதாவது இந்த 4 பிக்சரை வச்சும் ஒரு 10 சென்டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபார்ம் பண்ணுங்கள். 4 பிக்சர் தானே சார் இருக்குது, 10 சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்கிறீங்களான்னு கேட்காதீங்க. அதை அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க. இப்போ ஷீ இஸ் ட்ரிங்கிங் காஃபி, ஷீ இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் ஹர் ஆஃபீஸ், என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இப்போ இவங்க இருக்கிறாங்க, இவங்கள வச்சு நீங்கள் சொல்லலாம். தே ஆர் அப்படின்னு, தே ஆர் வாட்சிங், தே ஆர் ஒர்க்கிங். நீங்கள் என்ன வேணாலும் ஆட் ஆன் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த 4 பிக்சரை வச்சும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி எழுதுங்க. இஃப் யூ ஆர் ரைட்டிங் இட், இஃப் யூ ஆர் ஃபினிஷிங் ஆல் த டாஸ்க், யூ கேன் ஜஸ்ட் விசிட் மை இன்ஸ்டாகிராம் ஐடி. இட்ஸ் Khurshid_Khan with the same spelling, Khurshid Khan. And you will find my WhatsApp tag there. In the profile bio itself, you can click it and send your task to my ID, to my WhatsApp number. I'll be happy if you do that. Thank you all. See you there. Bye bye.